Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. The Chennai Silks in War of Summer Sale. Let the celebrations begin. வணக்கம் கோச். வணக்கம் ராஜ். வணக்கம் 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 கோச். ஸோ ஆப்வியஸ்லி இன்னைக்கு வந்து உங்களோட பிளேயிங் கரியர், கோச்சிங் கரியர் அண்ட் காமெண்ட்ரி ஸ்டிண்ட் பத்தி எல்லாமே நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு வார்ம் அப் மாதிரி நீங்க வந்து இந்தியன் டீமோட ஃபீல்டிங் கோச்சா இருந்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ வி ஹாவ் 2 குரூப்ஸ் சீடிங்ஸ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பொட்டன்ஷியல் குரூப் ஆப்வியஸ்லி நம்ம அப்செட்ஸ் வரலாம், பட் ஸ்டில் நம்ம எக்ஸ்பெக்டிங் தட் எல்லாமே கரெக்டா நடந்தால் இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா ஒரு குரூப்ல வர மாதிரி இருக்காங்க. ஸோ இதுல இருந்து எந்த 2 பேர் வந்து முன்னேறி போவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்தியா ஆஸ்திரேலியா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா. இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, ஸோ மறுபடியும் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் தான் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்போ? கரெக்ட். அதே இந்தியா இங்கிலாந்து செமிஃபைனல் வரும். ஓகே, ஸோ அந்த பக்கம் வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கூட வரலாம் செமிஃபைனல். ஏன்னா இங்கிலாந்து அந்த குரூப்பை டாப் பண்ணி இந்தியா நம்ம குரூப்பை டாப் பண்ணி. ஓகே கோச், அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 2024 T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ உங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் ஆன் நம்ம வேர் வி ஸ்டாண்ட் ஆஸ் அ டீம். வழக்கம் போல கண்டிப்பா செமிஃபைனல் போயிடுவோம், அப்புறம் வாட் நெக்ஸ்ட்னு சொல்லக்கூடாது, நீங்க அது நானே சொல்லுவேன். வி நீட் யுவர் அப்சர்வேஷன்ஸ். ஐ திங்க் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த ஐபிஎல்க்கு இந்தியன் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷம். ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அவ்வளோ எல்லாம் நீங்க இன்னும் தெரிச்சுக்கணும், பேப்பர்ல ஆர்டிகல்ஸ், நியூஸ், அது இது. ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ரிலாக்ஸா தான் இருக்காங்க. ஐ திங்க் ஈவன் த ஃபேன்ஸ் ஹவ் ஹேட் a very hectic IPL. அவங்களும் கொஞ்சம் டயர்டா இருக்காங்க கிரிக்கெட்டை பார்த்து. ஸோ இன்னும் வார்ம் அப் ஆயிட்டு இல்லை அந்த வேர்ல்டு கப்புக்கு. அந்த வேர்ல்டு கப்பே 9ஆம் தேதி தான் வார்ம் அப் ஆகும். எஸ், அப்போ 5ஆம் தேதி கேமும் வந்து நீங்க வந்து அப்படியே லிஸ்ட்ல இருந்து எடுத்துடுறீங்க. அயர்லாந்து கூட பாத்தீங்களா கோச்? we start with Ireland, so obviously June 9th the big clash versus Pakistan. so எப்படி இருக்கு கோச்? ஏன்னா யூஎஸ்ல இப்போ நமக்கு பெருசா பிச்சர்ஸ் இல்ல, கண்டிஷன்ஸ் என்ன இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க ஒரு கேம்? நீங்க வந்து இப்போ இந்தியன் டக் அவுட்ல இருந்தீங்க, நான் இப்போ பாகிஸ்தானோட ஒரு கேம். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த கிரவுண்டை இப்பதான் ரெடி பண்றாங்க, டிராப்பிங் பிச்சர்ஸ் எடுத்துட்டு வராங்க. சோ அது எப்படி பிஹேவ் பண்ணும் எதுவுமே பெரிய அளவுல ஒரு நீங்க ஒரு ஈடன் கார்டன் இந்த ஐபிஎல் ஆடுறோம், சேபாக்னா ஓரளவுக்கு தெரியும் சேபாக் இப்படிதான் பிஹேவ் பண்ணும், ஈவினிங் இப்படிதான் இருக்கும், இங்க டியூ வரும் இந்த டியூ வராதுன்னு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் எப்படி கோச் அப்ரோச் பண்ணுவீங்க? ஒண்ணு, இந்தியன் டீம் ஏற்கனவே அங்க இருக்கு, அந்த கிரவுண்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நல்லா கஷ்டமாயிடுவாங்க. நல்லா சூடா இருக்கும், கவலையே படாதீங்க. பிளசண்டா நல்ல வெயில் இருக்கும். பிச்சு டிராப் இன் பிச்சு, நம்ம அடிலைட் பிச் மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம பிளேயர் லவ் பண்ணுவாங்க அந்த பிச்சில் ஆடுறதுக்கு. ஏன்னா நல்லா பேட்டுக்கு வரும், பவுன்ஸ் சும்மா கும்முன்னு அடிக்கலாம். க்ரௌடு வந்து 90% இந்தியாவா தான் இருக்கும். ஸோ மேட்ச் பேசிக்கலி இந்தியாவில் ஆடுற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஒரு ஆஸ்திரேலியன் பிச்சில். Okay. So you get a feel of playing an India-Pakistan match in an Adelaide Oval or CG. கிட்டத்தட்ட அந்த 2022 அந்த ரிப்பீட் மாதிரி தான் இருக்குங்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். நம்ம பசங்க அந்த கண்டிஷன்ஸ்ல எக்ஸல் பண்ணுவாங்க, ரிவல் பண்ணுவாங்க. they really like this. இந்த அவுட்ஃபீல்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும், பெஸ்ட் அவுட்ஃபீல்ட்ஸா இருக்கும், நல்ல டைமென்ஷன்ஸ். கவலையே பட வேண்டாம். பேஸ்பால் கிரவுண்ட் இல்லை, ப்ராப்பர் கிரிக்கெட் கிரவுண்ட். ஸோ டைமென்ஷன்ஸை பத்தி கவலைப்பட வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்தியன்ஸ் வில் பி அட் ஹோம். ஓகே கோச், சோ பிளேயிங் 11 எனி தாட்ஸ் கோச்? உங்களுக்கு என்ன மாதிரி போவாங்க? டு யூ திங்க் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஓப்பனிங் ஆர் ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் தான் போவாங்களா? I think Rohit and Virat have to open, there is no question about it. And அவங்க left hander வந்து will come in the middle order. Number 3 definitely Surya. 4 Shivam Dube. Unfortunate, unlucky Sanju misses out because of being a right hander. 5 நீங்க வந்து Pant. 6 definitely Hardik Pant can play around that 5 and 6. 7 Jaddu. 8 வந்து I'll have your Kuldeep. 9 Bumrah, 10 Siraj, 11 Arshdeep. Okay, 3 fast bowler plus Kuldeep and Jadeja போவீங்க. You don't go with 3 spinners for the first game. அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் தெரியும், கண்டிஷன்ஸ் ஏத்த மாதிரி செகண்ட் கேம், தேர்ட் கேம். அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் போனதுக்கு அப்புறம் வேற பாத்துக்கலாம்.
Okay, coach. So how does the Um, 2019 team compare to them? ஐ திங்க் கம்பேர் பண்ணா நீங்க ரெக்கார்ட்ஸ் நம்பர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மேபி டெஃபினட்டா நீங்க கம்பேரபிளா இருக்கலாம். அதே பிராக்கெட்ல 2019 டீமையும் போடுவேன் நான் பேசிக்கலி. ஆக்சுவலி 2015 வேர்ல்ட் கப் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஃபீல்டிங், ஒரு மேட்ச் இல்ல எல்லா மேட்சும் அவுட் ஸ்டாண்டிங்கா பண்ணோம். பட் சவுத் ஆப்பிரிக்கா அந்த மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல அவுட் ஃபீல்டு பண்ணது இட் பிகேம் த டாக் ஆஃப் த டவுன். பா, இந்த மாதிரி கூட இந்தியன் டீம் நல்லா ஃபீல்டிங் பண்ண முடியுமான்னு. அப்போ ரியலி அப்பெல்லாம் நம்ம 3 ஃபாஸ்ட் பவுலரும் ஷமி வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஆஷிம் ஆம்லாவோட கேட்சு, மோஹித் சர்மா ஒரு ரன் அவுட்டு, உமேஷ் யாதவ் டீப்ல இருந்து மில்லரோட ரன் அவுட்டு. ஸோ அந்த மாதிரி செம்ம ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ் அந்த வேர்ல்ட் கப்லயும் we were outstanding. Even against West Indies we took some really good high catches, very difficult in Perth because of the free mantle doctor. High catching ரொம்ப difficult அந்த பேக்கா கிரவுண்ட்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் ஐ ரிமெம்பர் we were brilliant on the field even in that World Cup. ஸோ இந்தியா நீங்க ஹிஸ்டாரிக்கலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஐசிசி ட்ராஃபீஸ் நீங்க சொன்னீங்கன்னா இந்தியன் டீம் சூப்பரா ஃபீல்டிங் பண்ணும். ஓகே, அது என்னோட அப்சர்வேஷன். நீங்க ஐசிசி ட்ராஃபின்னா இந்தியன் டீம் ஃபீல்டிங் தெறிக்க விடுவாங்க பசங்க, அமக்கலமா இருக்கும். எல்லாரும் ஸ்டெப் அப் பண்ணுவாங்க ஐசிசி ட்ராஃபீஸ்க்கு. இட் ஹஸ் பீன் தி நார்ம் in my experience. It has been the norm right from the 1980s. ஐசிசி கிடையாது, வேர்ல்ட் கப் prudential வேர்ல்ட் கப் அப்போ. பட் அப்போ it has been the norm. World events India has always done well in fielding. குயிக்கா this or that விளையாட போறோம் to start up with. நான் வந்து உங்களுக்கு 2 பிளேயர்ஸோட பேர் சொல்லுவேன். நீங்க you have to choose this or that based on their fielding ability. Okay? KL Rahul or Hardik Pandya? Hardik Pandya. Hardik Pandya or Manish Pandey? Manish Pandey. Manish Pandey or Kedar Jadhav? Manish Pandey. Manish Pandey, Virat Kohli. Virat Kohli. Virat Kohli or Robin Uthappa? Virat Kohli. Virat Kohli or Rohit Sharma? As a fielder illa as a fielder, only as a fielder. ரொம்ப கஷ்டமான கான்ட்ரோவர்ஷியல் क्वेश्चन தான் கேக்குறீங்க. விராட் கோலி or Shreyas Iyer? விராட் கோலி or Yuvraj Singh? விராட் கோலி or Ravindra Jadeja? That's a tough one. That's a close one. Both are on the same level in my opinion. Jaddu is probably a better. Jaddu maybe outfield consistent தெரிக்க விடுவார் running and all, but Virat outstanding slip fielder வேற, closing வேற பண்ணுவாரு. So even choose one. ஒரு சின்ன மார்ஜின் யாரு கொடுப்பீங்க? யாராவது ஒருத்தருக்கு சின்ன மார்ஜின். Because they அவங்க வந்து வேற வேற குவாலிட்டிஸ் கொண்டு வராங்க ஃபீல்டுக்கு. ஸோ வந்து அதனால கிரிக்கெட் இஸ் அதனால இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் இல்ல, 11 பேர் ஆடணும். ஸோ 11 பேர் இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய பேர் வேணும். ஸோ இது வந்து இது எப்படி ஒரு அம்மாட்ட போய் முதல் குழந்தைய பிடிக்குமா, 2வது குழந்தை பிடிக்குமா கேட்டா எப்படி, அந்த மாதிரி தான் இது. ஓகே குட். ஸோ இந்த வேர்ல்ட் கப்ல உங்களுக்கு யார் ஸ்டார் ஆஃப் த வேர்ல்ட் கப்பா இருப்பாங்கன்னு நீங்க யோசிக்கிறீங்க? கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ கரண்ட் ஃபார்மும் நீங்க வச்சு ஒரு பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு விராட் கோலி மாதிரி பிளேயருக்கு கரண்ட் ஃபார்ம்லயும் அவர் எங்கேயோ தான் இருக்காரு. ஸ்டில் அவர் கரண்ட் ஃபார்ம் இல்லைன்னாலும் அவரோட ஐசிசி ட்ராக் ரெக்கார்டு நமக்கு தெரியும். ஸோ கன்சிடரிங் தட் உங்களுடைய ஒரு 3 பிக்ஸ், இந்த 3 பேருக்கு இந்த வேர்ல்ட் கப் வந்து இந்தியன் டீம்ல இருந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்னா? விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் பிக். நீங்க வந்து இந்தியன் ஆல்ரவுண்டருக்கு போல. ஸோ அதுவே அஃப்கோர்ஸ், பட் வி ஹேவ் டூ மெனி ஸ்டார்ஸ். ஸோ உங்களையும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். வாங்க உங்கள்கிட்ட அதே மாதிரி திஸ் ஆர் தட் ஆடிடுவோம். சவுத் ஆப்பிரிக்கா ஆர் ஸ்ரீலங்கா? Who is going to win the trophy? அதுக்கு தான் இப்போ or who will finish higher அந்த மாதிரி. சவுத் ஆப்பிரிக்கா ஆர் ஸ்ரீலங்கா? சவுத் ஆப்பிரிக்கா ஆர் பங்களாதேஷ்? சவுத் ஆப்பிரிக்கா ஆர் ஆப்கானிஸ்தான்? சவுத் ஆப்பிரிக்கா ஆர் இங்கிலாந்து? இங்கிலாந்து ஆர் பாகிஸ்தான்? So England or New Zealand? நல்லா ஈத்துட்டு வரையா என்ன வம்புக்கு. கடைசியில வம்புக்கு ஈத்து வர என்ன நியூசிலாந்து. கடைசி இங்கிலாந்து ஆர் நியூசிலாந்து?
இங்கிலாந்து ஒரு ஆஸ்திரேலியா? டஃப் ஒன். அதுக்கப்புறம் அது சொன்னா அது அதுவா இந்தியாவான்னு கேட்பீங்க, அதுதானே ட்ரிக்கு. அதான் கோச். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எனிபடிஸ் கேம், வெரி லிட்டில், வெரி லிட்டில். யூ ஹேவ் டு பிக் ஒன் கோச். அதான் திஸ் ஆர் தட். அப்பதான் நம்ம போக முடியும். ஓகே, இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, ஐ பிக் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ்? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா ஆர் இந்தியா? ஆப்வியஸ்லி நீங்க கேட்ட மாதிரியே. ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்து நிற்கும், நான் இந்தியான்னு சொல்லுவேன். ஓகே கோச். ஆஸ்திரேலியா இந்தியா வேர்ல்ட் கப் அண்ட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் இந்தியா டோன்ட் ஹேவ் அ கிரேட் ரெக்கார்ட், பட் இந்த வாட்டி நான் இந்தியாங்கிறேன், இன் பார்பேடோஸ். ஓகே, எப்படி இருக்கு கோச்? ஏன்னா யூஎஸ்ல இப்போ நமக்கு பெருசா பிச்சர்ஸ் இல்ல, கண்டிஷன்ஸ் என்ன இருக்க போது, எப்படி இருக்க போது எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க ஒரு கேம்? நீங்க வந்து இப்போ இந்தியன் டக்அவுட்ல இருந்தீங்க, நான் இப்போ பாகிஸ்தானோட ஒரு கேம், ஆனா இதுக்கு முன்னாடி அந்த கிரவுண்டை இப்பதான் ரெடி பண்றாங்க, டிராப்பிங் பிச்சர்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஸோ அது எப்படி பிஹேவ் பண்ணும் எதுவுமே பெரிய லெவல்ல ஒரு நீங்க ஒரு ஈடன் கார்டன் இந்த ஐபிஎல் ஆடுறோம், சேபாக்னா ஓரளவுக்கு தெரியும் சேபாக் இப்படிதான் பிஹேவ் பண்ணும், ஈவினிங் இப்படிதான் இருக்கும், இங்க டியூ வரும் இந்த டியூ வராதுன்னு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் எப்படி கோச் அப்ரோச் பண்ணுவீங்க? ஒண்ணு, இந்தியன் டீம் ஏற்கனவே அங்க இருக்கு, அந்த கிரவுண்ட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நல்லா கஷ்டமாயிடுவாங்க. நல்லா சூடா இருக்கும் நியூயார்க், கவலையே படாதீங்க. பிளசண்டா நல்ல வெயில் இருக்கும். பிச்சு டிராப் இன் பிச்சு, நம்ம அடிலைட் பிச் மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம பிளேயர் லவ் பண்ணுவாங்க அந்த பிச்சில் ஆடுறதுக்கு, ஏன்னா நல்லா பேட்டுக்கு வரும் பவுன்ஸ், சும்மா கும்முன்னு அடிக்கலாம். க்ரௌடு வந்து 90% இந்தியாவா தான் இருக்கும். ஸோ மேட்ச் பேசிக்கலி இந்தியாவில் ஆடுற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஒரு ஆஸ்திரேலியன் பிச்சில். Okay. So you get a feel of playing an India-Pakistan match in an Adelaide Oval or CG. கிட்டத்தட்ட அந்த 2022 அந்த ரிப்பீட் மாதிரி தான் இருக்குங்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். நம்ம பசங்க அந்த கண்டிஷன்ஸ்ல எக்ஸல் பண்ணுவாங்க, ரெவல் பண்ணுவாங்க. they really like this. இந்த அவுட்ஃபீல்ட் எல்லாம் சூப்பரா இருக்கும், பெஸ்ட் அவுட்ஃபீல்ட்ஸா இருக்கும், நல்ல டைமென்ஷன்ஸ், கவலையே பட வேண்டாம். பேஸ்பால் கிரவுண்ட் இல்ல, ப்ராப்பர் கிரிக்கெட் கிரவுண்ட். ஸோ டைமென்ஷன்ஸை பத்தி கவலைப்பட வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்தியன்ஸ் வில் பி அட் ஹோம். ஸோ இப்போ இந்தியன் கோச்சோட ஸ்டிண்ட் முடிய போகுது. ராகுல் டிராவிட் வந்து இந்த T20 வேர்ல்டு கப்போட இஸ் சேயிங் குட் பை. ஸோ புது கோச் கேகேஆர் கோச் தான் ஒரு ஒரு அங்கங்க ரூமர் இருக்கு. நீங்க வேற பரதரன் பாஜியோட ரொம்ப க்ளோஸ், ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பட் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஸ்பில் த பீன்ஸ். பட் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் செட், ஏன்னா ஸ்டில் தேர் இஸ் விராட் கோலி, ஸ்டில் தேர் இஸ் ரோஹித் சர்மா, இந்த டீமுக்கு ஒரு கௌதம் கம்பீர் சரியான கோச்சா இருப்பாரா? ஆர் லைக் இன்னும் ஒரு ஸ்டிண்ட் விட்டுட்டு லைக் யூ ஹேவ் லைக் ஒரு ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், அடுத்த பிரீடுக்கு வந்து கௌதம் கம்பீர் கோச்சா வந்தா நல்லா இருக்குமா? Look, I think we are jumping the gun here, to be very honest. யாரு கோச்சா வந்தாலும் ஒன், இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க டெஃபினட்டா. இன்னொன்னு, அந்த கோச் கூட comes in with so much of experience in man management and leading and mentorship role. அவங்க வந்து இந்த பிளேயர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸை கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ ராகுல் டிராவிட் வந்து நான் வந்து I'll rate him along some of the best coaches in world of sport. ஒரு ஸ்டீவ் கர், ஒரு பெப் கார்டியோலா, ஒரு கிளாப், வந்து அந்த லெவல்ல ராகுல் டிராவிட், ஈவன் ரவி சாஸ்திரி for the success he brought to us in the Australian team, அவங்க ஒரு எபிலிட்டி இருந்தது. அதே மாதிரி இன்கமிங் கோச் ஆல்சோ, நம்ம இந்தியன் கோச்சஸ் வேர்ல்டு லெவல்ல நீங்க பேசுற மாதிரி தான் ஒரு கோச் வருவாரு எனக்கு தோணுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, அவங்க வந்து சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அவங்க பெஸ்ட்டை வாங்குவாங்க டீமுக்காக. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோ வேலை வாங்கணுமோ அவ்வளோ வாங்கி டீமுக்காக அவங்கள பெஸ்ட் வாங்குவாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் அலைனிங் டுவர்ட்ஸ் த philosophy ஆஃப் த இந்தியன் டீம். ஓகே கோச். ஸோ இன்னும் சில கொஸ்டின்ஸ் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ அபவுட் த பிளேயர்ஸ் யூ ஒர்க்ட் வித். இப்போ விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 3 டிஃப்ரெண்ட் விக்கெட் கீப்பர்ஸ், ஒரு MS ஓட ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு ரிதிமன் சஹா பத்தி நீங்க ஹையா பேசியிருக்கீங்க, there is a ரிஷப் பண்ட். ஸோ வாட் மேக்ஸ் MS யூனிக்? DK obviously, yeah, DK, yeah. ஸோ இந்த 4 பேர்ல வாட் மேக்ஸ் MS வெரி யூனிக்? அவரோட ability to read the game, ability to control the game with good bowling changes, and as a wicket keeper நீங்க சொன்னீங்கன்னா அவர் வந்து வேற லெவல். நம்ம என்ன யோசிச்சிருக்கோம், அவர் வேற எங்கேயோ யோசிக்கிறாரு. ஸோ அதுதான் அவரோட யூனிக்னஸ், அப்சல்யூட்லி. அண்ட் த வே ஹி ஹேண்டில்ஸ் த பிளேயர்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் மேன் மேனேஜ்மெண்ட்,
இஸ் a lesson in that and is always ahead of the game. அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, டிகே பத்தி சொன்னீங்க, அப்படியே டச் டவுன் பண்ணிடுவோம். டிகே ஆல்மோஸ்ட் ஓகே கரியரை வந்து ஒரு க்ளோஸ் கொண்டு வந்திருக்காரு. ஸ்டில் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்னு இன்னும் சொல்லல, ஐபிஎல் இந்த மாதிரி தான் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ யுவர் வியூஸ் ஆன் தட், மேபி உங்களுக்கு ஒரு காம்படிட்டரா வேற வராரு, இஸ் இன் டு த ப்ராட்காஸ்டிங் ஸ்டிண்ட். ஸோ டிகே இஸ் டூயிங் வெரி வெல் as a broadcaster, so there is no competition. So நான் ரொம்ப நாளா அந்த ப்ராட்காஸ்டிங் ப்ரெஷரை தாங்க எனக்கு தெரியாது. பட் யா ஐ திங்க் டிகே வாஸ் கிரேட். ஐ மீன் அவரை பற்றி நான் வந்து ரீசெண்டாக ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கூட போட்டேன், வாட் ஐ ஃபெல்ட் அபவுட் ஹிம். அப்சல்யூட் பிளஷர் டு நோ ஹிம். அண்ட் அவர் என்ன விளையாடணும்னு நான் எதிர்பார்க்கேன். ஓகே, ஸோ நீங்க வந்து அவர் ஒரு ஷாஹித் அஃப்ரிடி மாதிரி நான் ரிட்டையர்மெண்ட் சொல்ல அது ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்றீங்க. தமிழ்நாடுக்காக எனக்கு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும்னு ஆசை. இப்போ விராட் கோலி பாத்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நீங்க சொல்ற மாதிரி ஒரு நோவாக் ஜோகோவிச், ஸ்டெஃப் கரி, இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ட் ஆத்லீட்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணும்போது விராட் கோலியோட பேரை மென்ஷன் பண்றாங்க. ஹி ரேர்லி கெட்ஸ் இன்ஜர்ட். நீங்க க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருந்து அவரை பார்த்திருக்கீங்க. ஸோ அவருடைய லைக் அந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுன்றத அந்த அந்த வெரி எப்படி, வாட் இஸ் இட் தட் இஸ் டிரைவிங் ஹிம்? What is it driving him is his passion and love for the game. He wants to get the best for his country. அவ்வளவுதான் ஆரஞ்ச் franchise. அதான் passion for the game னு சொன்னேன். Passion for the game is what is driving him. Simple. அவர் வந்து கேம் விளையாடுற வரைக்கும் அவர் வந்து உசுரை கொடுத்து தான் விளையாடுவார். அதுக்கு வேண்டி ஃபிட்டா இருக்கணும், அவர் தான். சிம்பிள். எனிதிங் he does differently coach, ப்ரிப்பேர் பண்றதுக்கு மத்த பிளேயர்ஸை விட எனிதிங் he does differently ட்ரெய்னிங்ல? He doesn't do different things. What has to be done, he does it perfectly. Okay, good answer. இப்போ எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ரோஹித் சர்மா நம்ம வந்து ஃபிட்னஸோட பெருசா அசோசியேட் பண்ண மாட்டோம், பட் ஹி ஆல்சோ ரேர்லி கெட்ஸ் இன்ஜர்ட். அவரும் பெரும்பாலும் கேம்ஸ்லாம் மிஸ் பண்ண மாட்டாரு. ஸோ இந்த வித்தியாசம் எப்படி கோச்? ஒருத்தர் வந்து பார்த்தாலே தெரியுது இவர் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு அப்படின்ட்டு, ஹி டசன்ட் மிஸ்ஸஸ் கேம்ஸ். இந்த பக்கம் ரோஹித் சர்மாவை வந்து ஈவன் ஃபிட்னஸ்க்காக ட்ரால் பண்றவங்களும் உண்டு. ஸ்டில் ஹி டசன்ட் மிஸ்ஸஸ் கேம்ஸ் அண்ட் ஃபீல்டில் அவரோட ஃபிட்னஸ் ஆலையோ பெருசா நம்ம லாஸ் ஆன மாதிரி தெரியல. ஸோ ரோஹித் சர்மா அண்ட் ஹிஸ் ட்ரைனிங் ரெஜிம் கோச். ரோஹித் சர்மா ஆல்சோ டஸ் இஸ் ட்ரைனிங். ஓகே, அன்பார்ச்சுனேட்லி லுக்ஸ் பார்த்து நம்மளாம் டிசைட் பண்ணுவோம் யாரு பண்றாங்க யாரு பண்ணலன்னு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவருக்கு அவரோட பாடியை தெரியும் நல்லா. ஃபார் அன் அத்லீட் யூ நீட் டு நோ யுவர் பாடி, யூ நீட் டு நோ யுவர் கேம் டு பி அட் யுவர் பெஸ்ட். So Rohit Sharma knows his body very well, and he's also an extraordinary leader of the game. So he knows what's happening in the game. So he makes quick decisions. So it's a clear indication for us that as long as you have. So rendu format. Correct. So and the choice ungaloda da. You can be a Virat Kohli, you can be a Rohit Sharma, but destination onu da. Okay. So coach, IPL பத்தி அப்படியே லைட்டா டச் டவுன் பண்ணிடலாம். So இந்த IPL 2024 KKR have been வெரி வெரி டாமினன்ட். ஸோ அது வந்து கேகேஆர் டீமோட காம்போசிஷனாலயா ஆர் லைக் மற்ற டீம்ஸ்ல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சு அண்ட் கேகேஆர் கேபிட்டலைஸ்ட் ஆன் இட்டா? ஐ திங்க் இதை பாருங்க, தேர்ட் இயர் ஆஃப் த சைக்கிள், நம்ம சைக்கிள்ல எப்பவுமே எல்லா டீம்ஸும் அவங்க ஹோல்ஸை எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க, கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அவங்க பெஸ்ட் பாசிபிள் டீமோட தான் வருவாங்க. பியூர்லி கேகேஆர் வேர் ஜஸ்ட் டூ குட் இன் திஸ் எடிஷன் ஆஃப் தி டாடா ஐபிஎல். அவங்க வந்து போலிங் 5 bowler 17 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். அண்ட் பேட்டிங், இந்தியன் பேட்டர்ஸ் ஸ்பின் அவுட்ஸ்டாண்டிங் ஆடினாங்க மிடில் ஓவர்ஸ்ல. ஓப்பனர்ஸ் தெரிக்க விட்டாங்க ஸ்டார்ட். அண்ட் தேட் வெரி குட் அட்மாஸ்பியர், வெரி குட் கல்ச்சர். சிம்பிள். அவங்க எல்லாம் லாட் ஆஃப் திங்ஸ் ரைட் இந்த 10 months லீடிங் அப் டு த ஐபிஎல். அதனால தான் they were able to win it with such comfortable ease, and they were by far the best. Okay, coach. The atmosphere, environment ன்னு சொன்னீங்க. So they are one of the few teams with a lot of Indian coaches, Indian support staff. ஏன்னா சந்திரகாந்த் பண்டிட் ஒரு இந்தியன் கோச், மென்டார் கௌதம் கம்பீர் ஒரு இந்தியன், பரத் அருண் பாஜி அண்ட் அபிஷேக் நாயர் இருக்காரு. ஸோ இதுதான் மூவிங் ஃபார்வர்ட் எல்லா டீம்ஸும் எடுக்க வேண்டிய டைரக்ஷனா கோச்? டெஃபினெட்லி இந்தியன் கோச்சஸ் தேவைங்க நம்ம ஐபிஎல்ல. இந்தியன் கோச்சஸ் இருந்தால் தான் நம்ம அந்த ஒரு கனெக்ட், அந்த ஒரு கல்ச்சர், அந்த ஒரு எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்டிஷன்ஸ், அதெல்லாம் கம்ஸ் இன் டு த பிக்சர். எஸ், ஒரு 2 ஃபாரின் கோச்சஸ் டீம்ல இருந்தால் நிறைய ஃபாரின் பிளேயர்ஸோட
வந்து சம்டைம்ஸ் அது ஒரு சின்ன கம்ஃபர்டிங் ஃபேக்டராக இருக்கலாம். பட் இந்தியன் கோச்சஸ், த குட் இந்தியன் கோச்சஸ் ஆர் பெட்டர் தென் எனிபடி எல்ஸ் இன் த வேர்ல்ட். ஓகே. ஸோ கோச், அப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபாரின் கோச்சுக்கு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அக்கஸ்டம் ஆகிறது கஷ்டம், ஒரு இந்தியன் கோச்சுக்கே அது கஷ்டம். ஏன்னா ஒரு ஐபிஎல் டீம்னா யூ வில் ஹேவ் பீப்புள் ஃப்ரம் வேரியஸ் பேக்ரவுண்ட்ஸ். ஒரு யூபில இருந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வருவாரு, ஒரு தமிழ்நாடு ஸ்பின்னர் வருவாரு, ஒரு மும்பைல இருந்து ஒரு பேட்ஸ்மேன் வருவாரு. இவங்க 3 பேரையுமே நீங்க மேனேஜ் பண்றது இட்ஸ் நாட் த சேம் டாஸ்க் இல்லையா? ஸோ அந்த சேலஞ்ச் எல்லாம் எப்படி கோச் இப்போ நீங்க பிபிகேஸ்ல இருந்ததால கேட்கறேன், ஹவு டிட் யூ ஓவர் கம் தட்? அது இல்லாம நீங்க இப்போ ஒரு ஐபிஎல் டீம்னா 8 ஃபாரின் பிளேயர்ஸ் வேற, அண்ட் தோஸ் 8 பிளேயர்ஸ் கம் ஃப்ரம் லைக் 8 டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ் ஆல்சோ. ஸோ அதுதாங்க இப்போ கோச்சிங், தட் இஸ் பை பிகாஸ் யூ ஆர் கோச்சிங் இன் அ மல்டி கல்ச்சரல் என்விரான்மெண்ட், கோச்சிங் டெலிவரி ஹஸ் சேஞ்ச். இப்போ ஒரு காலத்துல கோச்சிங் வாஸ் கோச் சென்ட்ரிக், அதுக்கப்புறம் இட் பிகேம் அத்லீட் சென்ட்ரிக், இப்போ நோ இட் இஸ் பர்சன் சென்ட்ரிக். இப்போ வந்து நீங்க அவர் கிரிக்கெட்டரா, அவர் மும்பையா, அவர் அடிலேடா, அவர் ட்ரினிடாடா, இல்ல அவர் வந்து மான்செஸ்டரான்னு நீங்க பார்க்க வேண்டாம். அந்த மனுஷனோட நீங்க கனெக்ட் பண்ணி, அந்த மனுஷனோட நீங்க நிறைய, இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேக் தட் கனெக்ஷன், இஃப் யூ ஆர் ஏபிள் டு இன்ஸ்பயர் த பர்சன், ஸோ அவங்க எல்லாம் நல்ல பிளேயர் தான். எல்லாரும் ஐபிஎல் டீம்ல இருக்காங்கன்னா அவங்க நல்ல பிளேயர் தானே அர்த்தம். ஸோ தென் கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். இட்ஸ் அபவுட் கோச்சிங் த பர்சன், நாட் கோச்சிங் த பிளேயர். ஓகே. ஸோ then you are likely to get success, maybe late, if not now, but definitely you will. ஓகே. ஸோ கோச், இப்போ எங்களுக்கு வந்து அன்னோன் ஸ்டோரி எங்கேயுமே நீங்க சொல்லாத ஒரு விஷயம் சொல்லணும் டியூரிங் யுவர் ஸ்டிண்ட் வித் இந்தியன் டீம். நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா எம்எஸோட அப்சர்வேஷன் பத்தி, அந்த மாதிரி ஒரு அன்னோன் ஸ்டோரி எங்கேயுமே நீங்க சொல்லியிருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஒன்று நீங்க சொல்லணும், லைக் வித் எம்எஸ் ஆர் விராட் ஆர் ரோஹித் ஆர் could be anybody, or completely unknown thing. ரொம்ப கஷ்டம்யா, சடனா இப்படி கேட்டா. ஏதாவது ஒரு விஷயம் கோச், just think of it. கம்ப்ளீட்டா ஒரு அப்பாயின்மெண்ட் வேற இருக்கு 3 மணிக்கு. ஆனா அதுக்கு நடுவில் இதெல்லாம் கேட்டா எப்படி? நான் வரணுமே. we are almost there. So இதுக்கப்புறம் we'll quickly wrap up with your commentary stint. So எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும். commentary stintலாம் வேணாம் ஐயா. I can't remember an unknown story. What is unknown story? Unknown story இல்ல கோச், யாருக்குமே தெரியாத விஷயம். That's what I'm saying. You know it, but not being told. சொல்லிட்டேனே. ஓகே. ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தோம், நாங்கெல்லாம் ஜாலியா நடந்து போயிட்டோம். கடைசி பின்னால எங்களோட தலைவர் வந்துட்டு இருந்தாரு. நாங்க நடந்து போய் நில்லுங்கன்னாரு. என்னதுன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய பைத்தன் இருந்தது. பெரிய என்ன, அந்த பிரவுன் ஸ்னேக்கோ பிளாக் ஸ்னேக்கோ ஏதோ சொல்லுவாங்க ஆஸ்திரேலியால, ரொம்ப பாய்சனஸ் ஆகுது. அது கொஞ்சம் நீங்களே ரிசர்ச் பண்ணீங்க. அது அந்த ஜாலியா சுருண்டு அங்க பக்கத்துலயே பார்த்துட்டு இருக்கு. நாங்கெல்லாம் பார்க்காம போயிட்டே இருக்கோம். அவரை காமிச்சாங்க, நீங்க எல்லாம் பார்க்காம போறீங்க, என்ன இருக்கு பாருங்கன்னு பார்த்தா பெரிய பாம்பு. அந்த மாதிரி அதுதான் அவரோட அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ். வைல்ட் வியூ, அந்த கேமோஃப்ளேஜ் ஆன பாம்பையும் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே. சோ 2019 அதனால தான் தலை. ஓகே. சோ 2019 வேர்ல்ட் கப் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஏதாவது சொன்னாரா? லைக் we are like I'm gonna சொல்லவே இல்ல. இல்ல ஏன்னா நம்ம அந்த டெஸ்ட் கேப்டன்சி கொடுத்ததுக்கு அப்புறம் he spoke to the teamன்ற மாதிரி. இது வந்து உங்களுக்கும் தெரியாது, நீங்களும் அந்த சோஷியல் மீடியால பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எம்எஸ் ரிட்டையர்டுன்னு. நடுவுல எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகே. ஓகே. சோ ஓகே கோச், டு ராப் இட் அப், உங்க காமெண்ட்ரி ஸ்டிண்ட் இப்போ லைக் இது வந்து எப்படி மறுபடியும் கோச்சிங், ஆப்வியஸ்லி நீங்க கலிபோர்னியா நைட்ஸ் கோச்சிங் பண்றீங்க, பட் அது வந்து பிரைமரி ஜாபாவும் இது சைடு ஹசலாவும் இருக்க போகுதா, இல்ல கோயிங் ஃபார்வர்ட் வந்து பிராட்காஸ்டிங்ல இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது நான் பிராட்காஸ்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணமா இல்லையா அது என் கையில இல்ல. அது ஃபீட்பேக்கை பொறுத்து தான் இருக்கு. நம்ம வந்து எப்படி பண்ணிருக்கோம், டெஃபினட்டா ஜியோ சினிமா இப்போ வந்து அவங்களோட வேல்யூபிள் வியூவர்ஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்குவாங்க. அதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு பண்ணணும். பட் ப்ராட்காஸ்டிங் பண்ணும்போது இன்னொரு இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று கிடைச்சது, மேட்ச் எப்படி பார்க்கணும்னு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவா கோச்சிங்ல சம்டைம்ஸ் கொண்டு வரும்போது கோச்சிங்கும் அப்பப்போ எஃபெக்டிவா இருக்கு. ஸோ டெஃபினெட்லி ப்ராட்காஸ்டிங் அண்ட் கோச்சிங்ல எங்கேயோ ஒரு இடத்துல தேர் இஸ் அ சினர்ஜி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ யா, இட்ஸ் நைஸ். ஸோ பட் கோச்சிங் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இப்போவும். ஸோ மேபி ஒரு ஐபிஎல் டீம்ல அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் மறுபடியும் ஒரு கோச்சாவும் பார்க்கலாம். நான் வந்து கண்டிப்பா ஐபிஎல் டீம்ல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது நான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். பட் கிராஸ் ரூட் லெவல்ல நிறைய
யங்ஸ்டர்ஸை நிறைய கோச் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கொடுக்கறதுல இப்போ இன்னும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது. ஏன்னா நம்ம போய் ஐபிஎல் இன்டர்நேஷனல் லெவலில் கோச் பண்ணியிருக்கோம். அண்ட் காட் ஹாஸ் பீன் கைண்ட். பட் யங் அத்லீட்ஸை ஒரு கிராஸ் ரூட் லெவலில் எடுத்து போய் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்து அவங்கள ஐபிஎல் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஆக்கினா அது ஒரு வேற விதமான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ மோஸ்ட்லி நான் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். பட் கண்டிப்பாக ஐபிஎல் நான் ட்ரை பண்ணுவேன், கிடைச்சா கண்டிப்பாக. ஓகே கோச், ரொம்ப நன்றி உங்க டைம்க்கு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் அதான் நீங்க கொடுத்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல உங்களோட கோச்சிங் கரியர்லாம் வந்து ரேப் அப் பண்ண முடியாது. டெஃபினெட்லி இன்னொரு சந்தர்ப்பம் மறுபடியும் கொடுங்க. வி வில் டாக் அ லாட் அபவுட் இட். இஃப் பாசிபிள் நீங்க அருண் பாஜி உங்களை மாதிரியான கோச்சஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ குமுதம். தேங்க்யூ வெரி மச். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.